ஒரு பொருளை 216க்கு விற்று 12.5% லாபம் பெற்றார். அந்த பொருளின் கொள்முதல் விலை. கொள்முதல் என்பது என்ன? காஸ்ட் பிரைஸ் ரைட்டா. ஒரு பொருள விக்கிறாங்க. ஃபைனலா வந்து ஒரு பொருள விக்கிறாங்க. இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும்? இப்ப ஒரு பொருள தயாரிக்கிறாங்க. தயாரிச்சோனே வந்து என்னன்னா, ஹோல்சேல் வரும் பாத்தீங்களா? அந்த ஹோல்சேல் பிரைஸ் என்னன்னா, நம்ம காஸ்ட் பிரைஸா எடுக்கிறோம். ஒரு புதுசா அதாவது சின்ன சின்ன கடைக்கு வரும். சின்ன சின்ன கடைக்கு வந்து அந்த சின்ன கடையில இருந்து என்னன்னா, நம்ம போய் பொருள வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன அந்த கடைக்காரர் ஒரு விலை வைப்பார்ல. சோ அதுதான் வந்து என்ன? செல்லிங் பிரைஸ். சோ செல்லிங் பிரைஸ்ல எப்போது என்னன்னா, ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, இல்ல லாஸா இருந்தாலும் சரி வந்து நம்ம பார்க்கணும். இது வந்து மறந்துடாதீங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதனால தான் வந்து சொல்றேன். இப்ப இந்த கொஸ்டினுமே என்னன்னா அதே டைப் 2 தான். சோ டைப் 2ல என்னன்னா பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இல்ல வந்து ஃபார்முலாவ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப எப்படின்னு பாருங்க. பாக்ஸ் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, அவங்க என்ன சொல்றாங்க? சோல்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ சோல்ட் என்பது செல்லிங் பிரைஸ் ரைட்டா. சோ செல்லிங் பிரைஸ் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? நல்லா கவனிங்க. செல்லிங் பிரைஸ் ஆனது எதுல இருந்து வரும்னா, காஸ்ட் பிரைஸ்ல இருந்து ஆட் ஆகும். ஏன்னா ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா இருக்கு? உங்களுக்கு ப்ராஃபிட்க்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஈக்வல் டு லாபம் ஈக்வல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் வந்து காஸ்ட் பிரைஸ். இப்ப எனக்கு செல்லிங் பிரைஸ் தான் வேணும் என்ன பண்ணுவேன்? ப்ராஃபிட் பிளஸ் என்ன அப்படின்னா காஸ்ட் பிரைஸ். எப்போதுமே நமக்கு செல்லிங் பிரைஸ் ஆனது எதுல இருந்தா வரும் அப்படின்னா, காஸ்ட் பிரைஸ் இருக்கும். அதோட சேர்த்து வந்து ப்ராஃபிட் இருக்கும். அது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். இவங்க என்ன சொல்றாங்க? சோல்ட் பண்ண விலை வந்து சொல்லிட்டாங்க. அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து 216. அது என்ன ஆகுதுன்னா கெயின் ரைட்டா. A man sold article 216. கெய்னிங் வந்து 12.5%. அந்த கெயின் என்பது என்ன? ப்ராஃபிட் தானே. கெயின் என்பது ப்ராஃபிட் தானே. அப்ப என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. அதாவது காஸ்ட் பிரைஸ் ஆனது என்னன்னா 100% இருக்கும். செல்லிங் பிரைஸ் ஆனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்லிங் பிரைஸ் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தா 12.5% கூட. அப்ப 100% காஸ்ட் பிரைஸ் இருக்கும். அதோட சேர்த்து அந்த 12.5% வந்து ஆட் ஆகும். ஏன் பார்த்தோம்ல இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா, சோ செல்லிங் பிரைஸ் ஆனது ப்ராஃபிட்டோட இது எல்லாமே பர்சன்டேஜ் பார்க்கும்போது ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ், காஸ்ட் பிரைஸோட பர்சன்டேஜ். சோ அந்த காஸ்ட் பிரைஸோட பர்சன்டேஜ் நான் 100 எடுத்திருக்கேன். அவன் அந்த ப்ராஃபிட்டோட தான் 12.5 எடுத்திருக்கேன். அப்ப காஸ்ட் பிரைஸ் 100% இருக்குன்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருக்கும்? 112 இருக்கா. 112.5% இருக்கும். இந்த 112.5 விலை தான் வந்து 216 கொடுத்தாங்க. அப்ப 100% எவ்வளவு? அது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒண்ணும் தெரியாது. எப்படி பாக்ஸ் மெத்தட் வருது? நம்ம எதுக்கு ஸ்ட்ரைட்டா வந்து 112.5% ஈக்குவலன்ட் வந்து கொடுத்த அமௌண்ட் எவ்வளவு? 216. கொடுத்த அமௌண்ட் 216. அதுல இருந்து என்ன பண்றோம்? 100% வந்து கண்டுபிடிக்கிறோம். ஏன் 100% தான் காஸ்ட் பிரைஸ். ஏன் இந்த இது நம்ம பாக்ஸ் மெத்தட் நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி क्वेश्चन இதே தான் பண்ணோம். பட் அந்த क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா அவங்க கொடுத்தது என்னன்னா காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டு அவன் என்ன செல்லிங் பிரைஸ் கேட்டிருந்தான். அதனால என்ன அதை வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டு சோ செல்லிங் பிரைஸ் கொடுத்து அது மூலம் என்னன்னா காஸ்ட் பிரைஸ் கேட்டிருக்கான். அதனால என்ன அப்படின்னா அது கரெக்ட்டா எடுத்துக்கணும். எங்க கன்ஃபியூஷன் வந்தாலும் மொத்தமா போயிடும். அதனால தான் சொல்றேன். 112.5 எதுக்காக 12.5 நான் கூட்டுறோம் அப்படின்னா அவன் கெயின் ஆயிருக்கு. சோ கெயின் ஆனனால தான் அவனுக்கு என்னன்னா அது பொருள் என்னன்னா 211 வந்து அவன் வித்திருக்கான் ரைட்டா. சோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்? எக்ஸ் ஓட வேணும்னா 216 இன்டு 100 டிவைட் பை 112.5. இந்த புள்ளியில இருக்க என்ன பண்ணிக்கிறேன்? மேலேயும் வந்து 10 பண்ணிக்கிறேன். கீழே வந்து நான் 10 பண்ணிக்கிறேன். அப்ப 216 3 0 ரைட்டா. டிவைட் பை வந்து 112 5 அப்படின்னு இருக்கு. இப்ப அத கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணோம்னா தேவையே கிடையாது. ஏன்னா 4 ஆப்ஷன் பாருங்க. 4மே வேற வேற ஆப்ஷன் தான் இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னா நல்லா கவனிங்க. 1125 ஏதாவது ஒண்ணால மல்டிப்ளை பண்ணா அது என்னன்னா கம்ப்ளீட்டா வந்து 216 கிட்ட வந்து இதாகும். அதாவது உனக்கு எது 1125 இருக்கட்டும். இந்த 4 ஆப்ஷன் ஏதோ ஒரு ஆப்ஷன் எடுத்து நான் மல்டிப்ளை பண்ணும்போது அது என்ன ஆகும்னு வச்சுக்கோங்க. இதுல எனக்கு 2,16,000 வந்தா கம்ப்ளீட்டா வந்து என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகுற மாதிரி வந்து வேல்யூ வரணும். இப்ப இதுல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 243 எடுக்கும். சோ 243 வந்து எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க. 5 என்ன வரும்? 15 வரும். லாஸ்ட்ல வந்து 5 வரும். ஆனா நமக்கு என்னன்னா 0ல முடியும் ரைட்டா. 0ல இருக்கு. அதனால இது வந்து வரக்கூடாது. 243 வரக்கூடாது. 1125. சோ வேற என்ன எடுக்கலாம்? இப்ப 192 எடுங்க. 192 அது என்ன வரும்? 10 ரைட்டா. ஓகே ஒரு 0 வந்துருச்சு. அப்ப ஃபைனலா இந்த இடத்துல என்ன வரும்னா ஒரு 0 ரைட்டா. அடுத்து இந்த இடத்துல வந்து என்ன 4 வரும். இங்க என்ன வரும்? நல்லா கவனிங்க. இந்த டைம்ல 10 1 வரும். 2 4 4 1 5 வரும். இந்த இடத்துல 35 45 வரும். இங்க 5 0 வரும். எஸ் 2 0 வரும். அப்ப கரெக்ட்டா என்னன்னா 1125 192ல பண்ணும்போது தான் வந்து 2,16,000 ஆகும். அதனால இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும்.